வணக்கம். ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். தஞ்சை ரயில்வே ஸ்டேஷன் ஒரு அற்புதமான கலை பொக்கிஷம். 1864 டிசம்பர் 2ஆம் தேதி தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் போக்குவரத்திற்காக திறந்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் தஞ்சை ரயில் நிலைய சந்திப்பு சுமார் 161 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது. ஒரு காலத்தில் நீராவி என்ஜின்கள் திசை திருப்ப நிறுத்துவதற்கான தண்டவாளங்களும் இருந்துள்ளன. ஒரு காலத்தில் அது காலத்தால் அவை அனைத்தும் மாற்றப்பட்டுவிட்டது. சுவாமி விவேகானந்தர் சிகாகோ நகரில் இருந்து நாட்டுக்கு திரும்பிய 1897 பிப்ரவரி 3ஆம் தேதி சென்னைக்கு பயணித்த வேளையில் தஞ்சை ரயில்வே ஸ்டேஷனில் திரண்டு இருந்த மக்களிடம் உரையாற்றியுள்ளார். இதற்கு ஆதாரமாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தினர் தஞ்சையில் ஒரு பலகையை நிறுவியுள்ளதாக கூறப்படுகிறது. 2018 மார்ச் 28 முதல் இரட்டை வழி ரயில் தஞ்சை ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து இயங்கி வருகிறது. தற்போது தஞ்சை ரயில்வே ஜங்ஷனில் பிரதான வாயிலும் திருச்சி சாலையில் மற்றொரு வாயிலும் உள்ளன. இந்த இரண்டு வாயிலிலும் ஏற்கனவே இருந்த தஞ்சை பாரம்பரிய சின்னமான பெரிய கோயில் இடம்பெற வேண்டும் என்று பாரம்பரியத்தை மதிக்கக்கூடிய தஞ்சை பெரியோர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். தற்போது தஞ்சை வந்த பொது மேலாளரிடம் தஞ்சையை சேர்ந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த கோரிக்கையை, அதாவது தஞ்சை பெரிய கோவில் முகப்பில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளதாக தெரிகிறது. மேலும் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மத்திய ரயில்வே அமைச்சரிடம் இது குறித்து வலியுறுத்தியுள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. தற்போது தஞ்சை ரயில்வே சந்திப்பில் தற்போது 100க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகளை ஏற்றி இறக்க, பயணிகள் ஏறி செல்ல என 5 நடைமேடைகள் 7 தடங்களை கொண்டிருக்கிறது தஞ்சை ஜங்ஷன். மேலும் நகரும் படிக்கட்டிலும் கீழ்த்தள நடைவழி என பல வசதிகள் இருந்து வருகின்றன தஞ்சை ரயில்வே ஜங்ஷனில். திருச்சி ரயில் கோட்டத்தின் திருச்சி அடுத்து தஞ்சை ரயில்வே ஜங்ஷன் அதிக அளவு வருவாய் ஈட்டி தருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தஞ்சை ரயில் நிலையமும் சீரமைக்கப்படுவதாகவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆயினும் கட்டடங்கள் அதிகம் வளரப்படுகின்றன. ஆனால் சில வசதிகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது. அதாவது ரயில்வே ஜங்ஷன் வெளியே ரயில் பயணங்களில் வருபவர் மற்றும் மற்ற பயணிகள் பேருந்தில் ஏறி செல்வதற்கு ஒரு நிழல் கூட இல்லை. ஆனால் அங்கே 2 நிழல் தரும் மரங்கள் பயணிகளுக்கு நிழற்குடையாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ரயில்வே ஜங்ஷன் விரிவாக்கத்தின் போது அந்த 2 பெரிய மரங்களும் பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் ரயில் பயணிகள். தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காக அந்த இடத்தில் போராட்டம் நடத்தும் இயக்கங்களும் போராட்டக்காரர்களும் இதை
கவனிக்க வேண்டும் என்றும் சிலர் கோரிக்கை விடுக்கின்றனர். பாரம்பரிய சின்னம் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்பது மிகச்சரியானதே. அதே நேரம் அங்கு இருக்கும், அதாவது ரயில்வே ஜங்ஷனுக்கு வெளியே இருக்கும் மரங்களும் உள்ளே இருக்கும் மரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம், அது மக்களுக்கு நிழல் தருவதோடு பறவைகள் அமர்ந்து வாழக்கூடிய இடமாகவும், அதாவது இரவு நேரங்களில் பறவைகள் வந்து அங்கு அடையும் பறவைகளுக்கு ஒரு சரணாலயமாகவும் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மாலை நேரங்களில் தஞ்சை ரயில்வே ஜங்ஷனை செல்பவர்களுக்கு தெரியும். அதாவது அங்கே பறவைகள் மரங்களில் அடையும் போது கலகல என சத்தம் இனிமையாக காதில் வந்து விழும். மேலும் தற்போது விரிவாக்கம் என்ற பெயரில் புதிய திட்டத்தில் மரங்கள் வளர்ப்பு இல்லை என்றே தெரிகிறது. ஆயினும் இருக்கும் மரங்களையாவது பாதுகாக்க வேண்டும். பறவைகள் அந்த மரங்களில் கூடி வாழ வேண்டும் என்றும் இயற்கை விரும்பிகள் விரும்புகின்றன. தஞ்சை ரயில்வே ஜங்ஷனை பற்றி அந்த கால பெருசுகள் சில நினைவுகளையும் கோரினர். அதாவது தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் தஞ்சை ரயில்வே ஜங்ஷன் ஒரு காட்சியாக காட்டப்படும். இன்றும் பசுமையாய் நிற்கிறது. காரணம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் நாட்டிய பேரொளி பத்மினி அவர்களும் இணைந்த காட்சிகள் என்பதாலேயே என்றும் நினைவுகளை கூர்ந்தனர். மற்றொருவர் கூறும்போது, ஒரு மலையாள திரைப்படமான ராஜ சிற்பி என்ற படத்திலும் தஞ்சை ரயில்வே ஜங்ஷன் ஒரு காட்சியாக வருகை தரும் என்றும் அதன் நினைவுகளை கூர்ந்தார். எனவே தஞ்சை ரயில்வே ஜங்ஷனில் 2 புற வாயிலிலும் தஞ்சையின் பாரம்பரிய சின்னமான பெரிய கோவிலை நிறுவ வேண்டும். மேலும் மரங்களையும் பாதுகாக்க வேண்டும். புதிய மரங்கள் இடப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.